சார் இன்னைக்கு தமிழக சட்டசபையில வந்து ஆளுநருக்கு எதிராக சில விஷயங்கள் கருத்துகள் வருது. இன்றைய தினம் தமிழ்நாடு மன்றத்தில் ஆளுநர் திரு ரவி அவர்கள் நடந்து கொண்ட விதம் அரசியல் சட்டத்தின் நெறிமுறைகளுக்கு எதிரானதாகும். பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஆளுநர் எப்படிப்பட்ட பொறுப்பை ஏற்கிறார் என்பது அரசியல் சட்டத்தில் இலக்கணப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை அந்த அமைச்சரவை விவாதித்து முன்வைக்கிற உரையை ஆளுநர் சட்டமன்றத்தில் படித்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அந்த உரையில் சொல்லப்பட்டிருக்கிற பல கருத்துக்களுக்கு தனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லி ஆளுநர் சட்டமன்றத்திற்குள்ளே நடந்து கொண்ட விதம் மிகவும் அத்துமீறலாகும், அடாவடித்தனமானதாகும். அரசியல் சட்டத்தின் நெறிமுறைகளை எல்லாம் இன்றைக்கு காலில் போட்டு மிதிக்கிற ஒரு செயலாகும். இதனை ஏற்க இயலாது. இது வன்மையாக கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே தமிழ்நாட்டு ஆளுநர் ரவி குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. அவரை ஆளுநர் பொறுப்பிலிருந்து உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் ஆளுநர் திரும்பவும் அவர் எப்படி சர்ச்சைகளை உருவாக்கி வருகிறாரோ அதே போல இன்றைக்கும் ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறார். இது ஏற்புடையதல்ல, கண்டனத்துக்குரியது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்த ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டில் பல்வேறு மக்கள் இயக்கங்களை எல்லாம் நடத்தியிருக்கிறது. அகில இந்திய அளவில் இன்றைக்கு ஆளுநர்களுடைய பாத்திரம் குறித்து ஒரு பெரும் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுநர்கள் தேவைதானா? அப்படிப்பட்ட பதவி இன்றைக்கு தேவைதானா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மாநில அரசுகள், முதலமைச்சர்கள் இருக்கிற நேரத்தில் ஆளுநர்கள் என்று அவர்களுக்கு எல்லாம் மேலாக உட்கார்ந்து கொண்டு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு எதிராக செயல்படுவது, முரண்படுவது என்று வருமானால் அந்த ஆளுநர்கள் தகுதியானவர்கள் தானா என்ற கேள்வியெல்லாம் எழுகிறது. எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஆளுநர் என்ற பொறுப்பே தேவையற்றது. பாராளுமன்ற ஜனநாயகத்தில் இன்றைய சூழலில் கூட்டாட்சி நெறிமுறைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அரசியல் சட்டம் வலியுறுத்துகிற இந்த சூழலில் ஆளுநர்கள் என்ற பொறுப்பே தேவையற்றது. ஆளுநர்கள் இன்றைக்கு அடாவடித்தனமாக செயல்படுகிறார்கள். அதுவும் குறிப்பாக ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சியின் பிடியில் இருக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகளாக, பிரச்சாரகர்களாக ஆளுநர்கள் இன்றைக்கு செயல்படுகிறார்கள் என்பதை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, கேரளா போன்ற பல மாநிலங்களில் நாம் பார்த்து வருகிறோம். எனவே இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் நடந்து கொண்ட விதம் ஏற்புடையதல்ல, அது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நல்ல பாடம் புகட்டுவார்கள். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு பாராளுமன்ற ஜனநாயகம், மதச்சார்பற்ற ஜனநாயகம், கூட்டாட்சி நெறிமுறைகள் இவற்றையெல்லாம் இன்றைக்கு சீர்குலைத்து வருகிறது. அரசியல் சட்டத்தையே இன்றைக்கு புரட்டி அரசியல் சட்டத்தையே இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயன்று கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டுமானால், ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமானால், மதச்சார்பின்மை காப்பாற்றப்பட வேண்டுமானால், கூட்டாட்சி நெறிமுறைகள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்திலிருந்து வீழ்த்தப்பட வேண்டும். இந்திய குடியரசு, ஜனநாயக குடியரசு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மீட்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த பாராளுமன்ற தேர்தல்கள் வருகின்றன. மக்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலை நாட்டை காப்பாற்றுவதற்காகவும், அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்காகவும்,
நம்முடைய நாட்டினுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்றுவதற்காகவும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியை அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும், வீழ்த்த வேண்டும், இந்திய குடியரசை மீட்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மக்களிடம் நாங்கள் வேண்டுகிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.